வெல்கம் டு ஆத்மா. நாம் ஒருவர் மீது அளவு கடந்த அன்பையும் நம்பிக்கையையும் வைத்திருக்கு காலத்தின் கட்டாயத்தால் அந்த நம்பிக்கை தகர்க்கப்பட்டு நாம் ஏமாற்றப்படும் பொழுது இதயம் நொறுங்கி வலியால் துடிக்கிறோம். ஒரு நடைப்பிணமாகவே மாறுகிறோம். இங்கே கௌர் தனக்கு நேர்ந்த கொடுமைகளிலிருந்து தன் கணவர் தன்னை காப்பாற்ற வருவார் என காத்திருக்கிறாள். காப்பாற்ற கணவர் வருவாரா? நடக்கப் போவது என்ன பார்க்கலாம். இது ஆத்மா. ஏன் பிள்ளைய ஏன் முன்னாடியே கொல்லுவியா? எங்க இருந்தோ வந்த பெண்ணி ஏன் தம்பிய நீ கொல்லுவியா? சாவடி. ஐயோ கௌர், டேய் சோட்டு, அவசரப்பட்டியடா. கோர்ட்டு கேஸ் இனிமே 4 சவத்துக்குள்ளதான் நம்ம லைஃபே இருக்கும். அப்படி எல்லாம் நடக்காது பிரசாந்த். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் சொல்றபடி செய்யுங்க, அது போதும். கௌருதான் சோட்டுவ புருஷன் இல்லாத நேரமா பார்த்து போன் பண்ணி வர சொன்னது. நான் வேணான்னு சொன்னேன், அண்ணி கேட்கல. தான் ஆசைக்கு ஒத்துழைக்கலன்னு கொழுந்தன கத்தியால குத்த வந்தா. நான் அவளை தடுத்தேன். அந்த போராட்டத்துல இந்த விளக்கால அவ மண்டையில அடிச்சுட்டேன். அவன் அந்த விஷயத்துல வீக்குதான். பிரசாந்த், எங்களோட நீ சொல்றதா ஹைலைட். போலீஸோட சேர்த்து இந்த குடும்பத்தோட வாயை அடைச்சிட்ட. சபாஷ்டா மகனே. எனக்கு கௌரை விட என் குடும்பம் தான் முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதிப்புன்னா அதை தடுக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஆனா என்ன, அவகிட்ட சொத்தை எழுதி வாங்கறதுக்கு முன்னாடியே போயிட்டாளேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கௌரு நினைச்ச அளவுக்கு உனக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு பிரசாந்த். இப்போ நடக்க வேண்டியதை பாரு. நடக்க கூடாதது நடந்துடுச்சு. அதுக்காக இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துடக்கூடாது. மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்க்கணும். துக்கம் நடந்த வீட்டுல சாஸ்திரப்படி உடனே ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரியா சொன்னீங்க சம்பந்தி. சோட்டுக்கு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைங்க, அது சரியா வராது. சோட்டு சின்ன பையன். பிரசாந்துக்கு 2வது கல்யாணம் பண்றதுதான் சரியா வரும். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்க பொண்ணு கிரண. ஆனா நான் உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்க விருப்பப்பட்டாதா? சுருக்கமா சொல்லணும்னா பிரசாந்தோட வாழ்க்கை இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்ன சம்பந்தி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க?
பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறது நம்ம வழக்கத்துல உள்ளது தானே. நம்ம சொத்தும் நமக்குள்ளேயே இருக்கும், வெளியில போகாது. இத நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். இப்ப மட்டும் என்ன, சந்தோஷமா தானே இருக்கு. உங்க சம்மதத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா ஒரு விஷயம், கிரண் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும். அவ்வளவுதானே மாப்பிள்ள, உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க, கையோட கேட்டுருவோம். ஒரு நிமிஷம். பையா, கொஞ்சம் ஹாலுக்கு வர முடியுமா? இதோ வரேன். வரேங்க. வா பேட்டி. ஹாய் ஆண்டி. என்னன்னா? கிரண், நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணு, சுத்தி வளைக்க விரும்பல. நான் நேரடியாவே கேட்கிறேன், பிரசாந்த் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? கிரண், எதுக்காக தயங்குற? நீயும் வந்து MBA படிச்சிருக்க, பிரசாந்தும் பிசினஸ்ல புலி. சோ நீங்க 2 பேரும் சேர்ந்தா இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் பிசினஸ் மேக்னட்டா நீங்க தான் இருப்பீங்க. யோசிக்காத, ஓகேன்னு சொல்லு. அது இல்ல அண்ணே. என்ன செகண்ட் வைஃப், அதுதானே உன்னோட தயக்கம்? அப்படி இல்ல அண்ணே, அது திடீர்னு கேட்டீங்கன்னா நான் மேரேஜ் பத்தி யோசிக்கவே இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்புறம் மத்தபடி பிரசாந்த் மேல அப்படி எந்த ஒப்பீனியனும் இல்ல. கிரண், நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணிருக்கோம். சம்மந்தி, கட்டாயப்படுத்த வேணாம். கிரண், நீ போமா. சரி ஆண்டி. நீங்க கவலைப்படாதீங்க, தானா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் இருக்காரு, துல்லியமா கணிச்சு சொல்வாரு. நான் வேணா அனுப்பி வைக்கட்டுமா? பேசி பாக்குறீங்களா? சந்திரன் பார்த்தா 7ஆம் இடத்துல குரு உச்சத்தில் இருக்கா. இதை செவ்வாயோட விட்டு புதன் பார்க்குறான். மாங்கல்ய தோஷம். செவ்வா புதன் அதான ஜோசியரே? ஏய், சும்மா இருக்க மாட்டேன். வேண்டாம், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு இங்க அநியாயம் பண்ணிட்டாங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன ஜோசியரே, இப்படி அசால்ட்டா தூக்கி போட்டீங்க? இது என் பையனோட ஜாதகம். ஏம எருமை மேல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். வேணாம், இந்த கல்யாணம் வேணாம், நடக்காது. என்ன ஜோசியர் இப்படி சொல்றீங்க? இது இளவு விழுந்த வீடு தானே? சொல்லுங்க. கட்டமும் சரியில்லை, கட்டடமும் சரியில்லை. நீங்க தலைகீழா நின்னாலும் சுபகாரியம் நடத்த முடியாது, அது நடத்தவும் விடாது. ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். எப்படியாவது அண்ணன் கல்யாணம் நடந்தே தீரணும். என்ன பரிகாரம் பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்காது. காரியம் வேணா நடக்கலாம். வேலைப்பாயா, ஜோசியர்னு பாக்குறேன். நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள வேலை போயிடு. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, நீங்க நினைச்சது நடக்காது. நான் சொன்னதுதான் நடக்கும்.
மண்ணு மேல சத்தியம். பாதகச் செயலை செய்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பிரசாத் மறுமணத்திற்காக தயாராகும் குடும்பத்திற்கு ஜோசியர் சொன்ன சொல் ஒரு பெரிய சவுக்கடியாக விழுந்தது. பிரசாத் கிரணின் மறுமணம் நடைபெறுமா அல்லது ஜோசியரின் சாபம் பலிக்குமா? வெல்லப் போவது விதியா இல்லை இவர்கள் செய்த சதியா? இறந்தவர்களின் உடைமைகள் எரிக்கப்படுவதும் ஊருக்கு வெளியே எல்லையை தாண்டி தூக்கி வீசப்படுவதும் வழக்கம். நிறைவேறாத ஆசையோடும் கோபத்தோடும் சுற்றித் திரியும் ஆத்மாக்கள் அங்கேயே தங்கிவிடும் என்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் அதிகம் பயன்படுத்திய நேசித்த பொருட்களிலும் அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்று சொல்வது சற்றே ஆச்சரியமாகத்தான் உள்ளது. இங்கு ஜோசியர் வீட்டிற்குள் தூக்கி எறிந்த கௌரின் மோதிரம் தற்செயலாக நடந்ததா அல்லது காலத்தின் கட்டாயத்தால் நடந்ததா? வாருங்கள் பார்க்கலாம். ஏய், அந்த ஜோசிக்கார மோதிரத்தை கொண்டு போய் அவன் மூஞ்சில தூக்கிடி போ. மாப்பிள்ள, அவன் கிடக்குறான். பணம் புடுங்க. இந்த மாதிரி ஆளுங்க இப்படித்தான் பேசுவாங்க. நீங்க போங்க. அம்மா, நீ அந்த மோதிரத்தை நல்லா பாத்தியா? நான் ஏண்டி அந்த மோதிரத்தை பார்க்கணும்? கௌரோட மோதிரமா? சனா, இப்படி சொல்ற? அது நீங்க கல்யாணத்துல போட்டதுமா? அத முன்னமே சொல்றதுக்கு என்ன? அவர் இருந்தாருமா, அதனாலதான் சொல்லல. ஹேய், அந்த மோதிரம் எங்க? நீங்க தானே அந்த ஆள் மூஞ்சில எரிய சொன்னீங்க. அத போய் வாங்கிட்டு வா. அத நீங்க சொல்லவே இல்லையம்மா. அப்பா, சரி விடு, மோதிரத்தை கொடு. ஐயோ அம்மா, நான் போறதுக்குள்ள அந்த ஆள் போயிட்டாமா. திரும்ப எடுத்துட்டு வந்தா அம்மா திட்டுவாங்கன்னு குப்பையில வீசிட்டேன். ஏய், எவ்வளவு நேரமானாலும் சரி, போய் தேடி எடுத்துட்டு வா. அப்பதான் உனக்கு இந்த மாசம் சம்பளம். போடி. ஜோசியக்காரன் தான் பைத்தியம்னா இதுங்க அதுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. முருகா, நீதான் காப்பாத்துறோம். மாப்பிள்ள, இந்த கல்யாண பேச்சுவார்த்தையை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். ஏன் அத்தை திடீர்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? கிரண் ஒத்துக்காதப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க? அவ சின்ன பொண்ணு. 2-3 நாள்ல அவ மனசை நான் மாத்திடுறேன். பாத்துக்கலாம், விடுங்க. என்னடி கிடைச்சதா? என் முதுகெலும்பு உடஞ்சதுதான் மிச்சம், கிடைக்கலமா. சனா சொன்னா அந்த மோதிரம் தானா கிடைக்கலன்னா பரவாயில்ல, விடுங்க. என்ன பையா, திரும்பவும் அதே கல்யாண பேச்சுதானா? தங்கச்சி வாழ்க்கைய பத்தி அண்ணன் கவலைப்படாம இருக்க முடியாதுல்லம்மா. ரொம்ப கவலைப்படாத. பிரசாந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். நிஜமாவா சொல்ற? ஆமா பையா. அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு பேபி. நேத்து வேணான்னு இன்னைக்கு எப்படிமா? அதெல்லாம் அப்படித்தான். என்ன கிரண், பாத்து போக கூடாதா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அம்மா, கிரணோட காலை பாருமா. எதுக்குடி? மா, மெட்டி போடுற விரல்ல கௌரோட மோதிரத்தை போட்டிருக்கா பாரு.
என்ன கிரண், பார்த்து கால் வைக்க மாட்டியா? எப்படி அசால்ட்டா இருக்கிறது? இனிமே கரெக்டா இருப்பேன் பையா. திருமணத்திற்கு விருப்பம் இல்லை என்று சொன்ன கிரண் திடீரென்று சம்மதம் தெரிவித்தது ஏன்? கௌரின் மோதிரம் கிரணின் கால்மெட்டியாக இருப்பது ஏன்? இந்த இரண்டுமே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சந்தேகத்திற்கு விடை கிடைக்குமா? பொதுவாக ஆவிகள் இரவு நேரங்களில் முனைப்போடு செயல்படும் என்கிறார்கள் ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள். இரவு நேரங்களில் நிசப்தமாக இருக்கும் வீட்டிற்குள் திடீரென சத்தங்களை எழுப்பி மனிதர்களை பயமுறுத்துவது ஆவிகளுக்கு எளிதான விஷயம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு மனதிடமற்றவர்களின் உடலில் புகுந்து ஆவிகள் ஆட்சி செய்யுமா? இங்கே நிசப்தமாக இருக்கும் பிரசாத்தின் வீட்டிற்குள் என்ன நடக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். ஏய் விஜி, ஏய் விஜி, என்னம்மா கூப்பிட்டீங்களாமா? எரும மாடு மாதிரி தூங்க வேண்டியது. சத்தம் கேட்டதே காதுல வேலை. இங்க பாரு. அது போய் கிளீன் பண்ணு. சரிம்மா. யாரு?
யாரா இருக்கும்? என்னம்மா இந்த நேரத்துல? ஏய், நீ வாடி கூட. மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா. எங்க? எதுக்கு? டேய், அங்க பேய் இருக்குடி. நான் பார்த்தேன், வெளில பார்த்தேன். வா, கூட்டிட்டு வா. என்னங்க? என்னங்க? எந்திரிங்க. ஏய் பேயாடா நைட்டு முடிச்சிட்டு இருக்காதே, போய் பாடுறி. பேய் தாங்க வந்திருக்கு. என்னது பேயா? என்ன சனா, என்னம்மா? பேய் இருக்கிறது இங்க தாண்டி நான் பார்த்தேன். போடி, போய் பாரு. எனக்கு பேயா? போய் பாருங்க. நானா? ஆமா, நீங்க தானே ஆம்பளை, போய் பாருங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் தான் போய் பார்க்கணும். யூ ரைட். ஐயோ நாங்க போதும் தெரியலையே. துரோகத்தில் தள்ளப்பட்டு கொலையுண்ட கௌரின் ஆத்மா வீட்டுக்குள் நுழைந்து விட்டதா? அவளின் போட்டோ திடீரென்று கீழே விழுந்து உடைந்தது எப்படி? இந்த அழுகையின் குரல் யாருடையது? கௌரின் ஆத்மா பழிவாங்க தொடங்கிவிட்டதா என்று எழும் கேள்விகளுக்கு விடை நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.